மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. ரெண்டாவது, இந்த மாதம் முழுவதும் 6ஆம் இடத்துல செவ்வாய் பெரிய அளவில் பகையை வெல்லக்கூடிய அளவு, கடனை நோயை தள்ளி வைக்கக்கூடிய அளவிற்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் வலிமையாக இருக்கிறார். இது எல்லாத்தையும் விட மேலாக 12 ராசிக்காரர்களே இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிறப்பு மகர ராசிக்காரர்கள். ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே மாற்றங்கள் வந்திருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்ட்டு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது பத்தாது, அதை நீங்களும் உணரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். கண்டிப்பாக இப்போது லேசாக உணர்றீங்க. ஆமாம், இருந்தாலும் சொல்கிறது ஏதோ கொஞ்சம் ஆமாம், அப்படி ஒன்றும் எனக்கு கோடிக்கணக்கில் வந்து கொட்டில்லை. நானும் உங்களுக்கு கோடிக்கணக்கில் வந்து கூரையை பிச்சுக்கிட்டு எல்லாரும் வந்து கொண்டாங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் இது வரைக்கும் இருந்து வந்த ஒரு விளங்காத தன்மை. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம், என்ன பலன் தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜோதிட கலையரசு ஆதித்ய குருஜி ஐயா அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வர இருக்கின்ற ஆகஸ்ட் மாதம் ஒவ்வொரு ராசிக்கும், ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் எப்படி அமைய போகுது இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு காத்துட்டு இருப்பீங்க இல்லையா? உங்களுக்காக தான் இந்த பலன்களை சொல்றதுக்காக நம்ம ஆதித்ய குருஜி ஐயா வந்திருக்காங்க. ஐயாவை சந்திச்சு என்னென்ன பலாபலன்கள் அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மகர ராசி. மகர ராசி நேயர்கள் ரொம்ப ஆவலா இருப்பீங்க ஆகஸ்ட் மந்த் பலாபலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக. நம்ம ஆதித்ய குருஜி ஐயா அதனுடைய பலாபலன்களை இப்ப உங்களுக்கு சொல்ல போறாங்க, வாங்க பார்த்துடலாம். ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இதோ ஆகஸ்ட் மாதம் பிறக்க போகிறது. ஐயா, ஜூலை மாதமே அப்படிலாம் ஒன்றும் கை கொடுக்கல, ஜூன் மாதமும் அப்படித்தான், நான் ஏன் பிறந்தேன்னே தெரியல, பிறந்ததுலேருந்தே ஒரே கஷ்டம்தான், இப்படி நிறைய பேர் உண்மையிலே புலம்புவீங்க. ஏன்னா மனிதர்கள் எல்லாருக்குமே அவரவர்களுக்கென்று அவரவருடைய உயரத்திற்கு ஏற்றாற் போல ஏதாவது ஒரு வகையில் கஷ்டங்கள் இருந்து கொண்டு இருக்கிறது என்பது தாங்க உண்மை. அதுக்காக பெரிய கோடீஸ்வரர்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் அவங்கள போய் நேரில் போய் கேட்டு பார்த்தா தான் தெரியும் அவங்களுடைய பிரச்சனை. அதாவது பிரச்சனை என்பது பலவித வடிவங்களில் நம்மளை சூழ்ந்துக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ ஒவ்வொரு நேரங்களில் இந்த மாதமாவது நமக்கு நல்லா இருக்காதா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். நான் ஒவ்வொரு மாதமுமே ஒரு விளக்கத்தை கொடுப்பேன். அதாவது இந்த மாத பலன்கள், வருட பலன்கள் எப்படி அது சொல்லப்படுகிறது என்றால், வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய குரு, சனி, ராகு, கேது இவைகளுடைய இயக்கத்தை வைத்து அவைகள் எந்த இடத்தில் இருக்கின்றன, எந்த வீட்டிற்கு, ஒரு கடக வீட்டிற்கு, மிதுன வீட்டிற்கு, எத்தனையாவது வீட்டில் இருக்கின்றன என்பதை வைத்து அந்த வருடாந்திர பலன்கள் தீர்மானிக்கப்படுவதைப் போல மாத கிரகம் ரொம்ப முக்கியமானவர், நம்ம தலைவர் கேப்டன் சூரியன் தான். அவருக்கடுத்து 45 நாட்கள் ஒரு இடத்தை ஆக்கிரமித்து கொள்ளக்கூடிய செவ்வாயவும், அதற்கு பிறகு 20 அல்லது 25 நாட்கள் மட்டும் ஒரே வீட்டில், ஒரே இடத்தில், ஒரே ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரனையும் புதனையும் வச்சு தாங்க இந்த மாதாந்திர பலன்களை சொல்கிறோம். உண்மையிலே இந்த மாதாந்திர பலன்கள் என்பது இந்த 4 கிரக அமைப்புகளை வச்சு, இன்னொருத்தர் இருக்கிறாரு 2 நாளைக்கு ஒரு டக்கு 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 டக்குன்னு மாறுவார், அவர் தான் நம்ம ராசி பலனுடைய காரணகர்த்தா, ராசி பலனுடைய நாயகர் சந்திரன். அவரை வச்சு நம்ம டெய்லி ராசி பலன்களை கணிக்கிறோம். ஆக இந்த மாதாந்திர கிரகங்களான சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் ஆகிய இந்த 4 கிரகங்கள் எத்தகைய நிலைமையில் ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கின்றதை வச்சு தான் இந்த மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு இன்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஆனாலும் மனசாட்சிப்படி ஒரு உண்மையை கண்டிப்பாக ஒத்துக்கொள்ளணும். இந்த ராசி பலன் என்பது ஒரு பொதுவான பலன். இதையும் தாண்டி யுனிக்கு, தனித்துவம்னு சொல்லப்படக்கூடிய அமைப்பு உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்தது. ஒவ்வொரு மனிதருக்கும் எப்படி இந்த விரல் ரேகை ஒருவருக்கு இருப்பதைப் போல இன்னொருவருக்கு இருக்காதோ, அதே மாதிரியாக ஒருவருடைய ஜாதகத்தை போல இன்னொருவருக்கு இருக்காது என்பது ஒரு விஞ்ஞான ரீதியிலான, அறிவியல் ரீதியிலான, எங்களுடைய ஜோதிடத்தில் நாங்கள் சொல்லப்படக்கூடிய ஒன்று. உங்களுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரியான தசாபுக்தி அமைப்புகள் உங்களுக்கு போய்கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறது மிகப்பெரிய முக்கியமான ஒன்று. உங்களுக்கு 6-8 தசாபுக்தி நடந்துக்கிட்டு இருக்கா, 6-8னா நாங்கள் சாதகமற்ற தசாபுக்திகள்னு சொல்லுவோம். இப்போ இந்த சாதகமற்ற கெடுதலை கொடுக்கக்கூடிய, கொஞ்சம் மன கஷ்டத்தை அளிக்கக்கூடிய, பொருளாதார பின்னடைவுகளை கொடுக்கக்கூடிய தசாபுக்தி அமைப்புகள் அங்கே இதில் பிறந்த ஜாதக அமைப்பில் இருக்கும் பொழுது கோச்சாரம் கொஞ்சம் கை கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. கோச்சாரம் கை கொடுக்குதுன்னா கோச்சாரத்தில் நல்ல நிலைமையில் கிரக பலன்கள் இருந்தால் சமாளிக்கக்கூடிய அளவிலேயே கண்டிப்பாக இருக்கும். தசாபுக்திகளும் கெட்டு கோச்சார அமைப்பிலையும் எல்லா கிரகங்களும் பலவீனமாகி இருக்கும்போது தான் ஒரு மனுஷன் தாங்க முடியாத தலை பிச்சுக்கிற ஒரு தன்மையை அடைகிறார். ஆக என்ன இருந்தாலும் முதன்மையாக உங்களுடைய
தசாபுக்தி அமைப்புகள் உங்களை ஆளுமை செய்கின்றன என்பதுதான் உண்மை. இந்த ஆளுமை செய்யக்கூடிய இந்த தசாபுக்தி அடுக்குகள் கொஞ்சம் கடினமாக கஷ்டத்தை கொடுப்பதாக இருக்கும் பொழுது கோச்சார ரீதியிலான ஒரு இடத்துல உங்கள் ராசிநாதன் வலுவாக இருக்கிறான்னு வச்சுக்குவோம். உங்களுடைய ராசிநாதன், உங்களுடைய ராசிக்கு யோக கிரகங்கள் வலுவாக இருக்கிறது. 3, 6, 11ஆம் இடங்களில் பாபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ராகு, கேது, சனி, சூரியன் போன்ற கிரகங்கள் இருக்கும் பொழுது தசாபுக்தி அடுக்குகள் கடுமையான பலன்களை தருவதாக இருந்தாலும் கூட கோச்சார ரீதியாக கொஞ்சம் மூச்சு விட்டுக்கிற மாதிரி, ஒரு தண்ணிக்குள்ள முங்கி போகிறவன் ஒருத்தன் இருக்கிறான்னு வைங்க, தலையை தூக்கி கொஞ்சம் மூச்சு விடுவான் இல்லையா, அந்த மாதிரியான சில சூழ்நிலைகளை கண்டிப்பாக கொடுக்கும். ஆக இப்பொழுது ஏதாவது மாறுகிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 1 தேதியே சுக்கிரன் மாறிடுறார். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சுக்கிர பயிற்சின்னு வச்சுக்கலாமா? அதுவும் உண்மைதான். குரு பயிற்சின்னு சொல்கிற மாதிரி குரு பயிற்சி வருஷத்துக்கு ஒரு தடவை, சுக்கிர பயிற்சி மாதத்துக்கு ஒரு தடவை. சுக்கிர பயிற்சி என்கின்ற சொல்லப்படக்கூடிய சுக்கிர மாட்டம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி நடக்க, ஆகஸ்ட் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் மாறுகிறார். இந்த சுக்கிரனும் செவ்வாயும் நிலையாக ஒரு வீட்டில் இருக்க 2 வீடுகளுக்கு புதன் மாறுகிறார். ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்கு புதன் மாற்றம் இருக்கும். 15ஆம் தேதி போல் எப்போவுமே அது தமிழ் மாத பிறப்பு 1ஆம் தேதியாக இருக்கும். தமிழ் மாதத்தின் முதல் நாள் சூரியன் எப்போவுமே ஒவ்வொரு வீட்டுக்கு மாறிக்கிட்டு வருவார். ஆக நிலையாக வருடாந்திர கிரகங்களான குரு, சனி, ராகு, கேது ஆகிய 4 கிரகங்களும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரே இடத்தில் இருக்க, ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சுக்கிரன் நீச்சம் என்கின்ற பலவீன நிலைமை, செவ்வாய் 2ஆம் தேதி மிதுன வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு, மிதுன நாயகனான புதன் ஆகஸ்ட் 5ஆம் தேதியும் அதற்கு பிறகு ஒரு 2 வாரங்கள் கழித்தும் அதனை அடுத்த வீட்டிற்கு மாறக்கூடிய அமைப்பு, மாதத்தின் முதல் பகுதியும் பிற்பகுதியும் கடகத்திலும் சிம்மத்திலும் சூரியன் இருக்கக்கூடிய நிலைமையை வச்சு தாங்க இப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன பலன்கள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத கணிக்கலாம். இப்போது மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை இந்த ஆகஸ்ட் மாதம் 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் என்ன பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. 2 மாற்றம். சுக்கிரன், உங்களுடைய ராஜயோகாதிபதியாகிய சுக்கிரன், 5, 10 சுக்கிரன் வலிமையான அமைப்பில் பாக்கியஸ்தானத்தில் நீச்சனாக இருந்தாலும் வலிமையான நல்ல அமைப்பில் இருக்கிறார். 2வது, இந்த மாதம் முழுவதும் 6ஆம் இடத்துல செவ்வாய் பெரிய அளவில் பகையை வெல்லக்கூடிய அளவு, கடனை நோயை தள்ளி வைக்கக்கூடிய அளவிற்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் வலிமையாக இருக்கிறார். இது எல்லாத்தையும் விட மேலாக 12 ராசிக்காரர்களே இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிறப்பு மகர ராசிக்காரர்களுக்கு என்னென்னா, இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய ராசிநாதனாகிய சனியை குருவும் சுக்கிரனும் 2 பேரும் பார்க்குறாங்க. இப்படியே தாங்க ஒரு 3 மாதமாக சொல்லிக்கிட்டு வரேன். மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே மாற்றங்கள் வந்திருக்கு, நல்லா இருக்குன்ட்டு. நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது பத்தாது, அதை நீங்களும் உணரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். கண்டிப்பாக இப்போது லேசாக உணர்றீங்க. ஆமாம், இருந்தாலும் சொல்கிறது ஏதோ கொஞ்சம், ஆமாம் அப்படி ஒன்றும் எனக்கு கோடிக்கணக்கில் கொட்டில்லை. நானும் உங்களுக்கு கோடிக்கணக்கில் கூரையை பிச்சுக்கிட்டு எல்லாரும் கொட்டுறாங்கன்னு நான் சொல்லலை. உங்களுக்கு வாழ்க்கையில் இது வரைக்கும் இருந்து வந்த ஒரு விளங்காத தன்மை, அது அப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது, அவன் இப்போ பேச்சை கேட்க மாட்டேன்றான், இவன் பேச்சை கேட்க மாட்டேறான், கடன் ஆகிப்போச்சு, நோயாகிப்போச்சு, குடும்பம் இப்படி ஆகிப்போச்சு, தொழில் இப்படி ஆகிப்போச்சு, வேலை போச்சு, வெட்டி போச்சு, அது போச்சு, இது போச்சு, புள்ள பேச்சை கேட்க மாட்டேங்குது. இந்த மாதிரி இருந்து வந்த சிக்கல்கள் அத்தனையும் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு மெதுமெதுவாக விலகத் தொடங்கி மனசுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை வந்திருக்கக்கூடிய அமைப்பு போன மாதமே உங்களுக்கு வந்துருச்சு. அது இந்த மாதமும் நீடிக்கும். ஜூன் மாதத்திலிருந்தே அப்படியே படிப்படியாக மேகம் விலகியதைப் போல ஒரு பரவலான ஒரு நல்ல அமைப்பு இப்போது அப்படியே மகர ராசிக்காரர்களுக்கு வந்திருக்குதுங்க. இந்த மாதம் பாருங்கள், நீச்ச சுக்கிரனாக இருந்தாலும் கூட அவர் சனியை உங்களுடைய ராசிநாதனை பார்க்குறார். 12 ராசிகள்லேயே ராசிநாதனை குருவும் சுக்கிரனும் பார்க்கக்கூடிய ஒரே ராசி இப்போது உங்கள் ராசி தான். இதில் கூடுதலாக உங்கள் ராசியவும் வேற குரு பார்க்குறார். ஆக என்ன, தொட்டது தொடங்குங்க, இவ்வளோதாங்க நான் ஒரே வார்த்தையில் சொல்லிவிடுவேன். இவ்வளவு நான் நல்ல விதமாக கோச்சாரம் சொல்லியும் ஐயா எனக்கு ஒன்றுமே நடக்கலைங்க, நான் மேலே இன்னும் கீழே போய்கிட்டே இருக்கிறேன், எனக்கு மனசு சரியில்லை, உடம்பு சரியில்லை, தொழில் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொன்னீங்கன்னா, பிறந்த ஜாதக அமைப்பின்படி கடுமையான மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய 6, 8ஆம் தசாபுக்தி அமைப்புகள் உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருந்தால் மட்டுமே ஒரு 5%, 10% மகர ராசிக்காரர்களுக்கு உண்மையிலே நல்லது நடக்காது. ஆனால் பெரும்பாலான 90% மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய உயர்வுகள் இப்போது அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல உண்டு. என்ன நடக்கும்? மாணவ கண்மணிகள் நல்லா படிப்பீங்க, வேலை செய்யக்கூடிய பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், கூடவே லவ் வரும், நல்ல பெண் கிடைப்பார், நல்ல ஆண் கிடைப்பார், நல்ல கணவன், நல்ல மனைவி, கணவன் மனைவியரிடையே இதுவரைக்கும் இருந்து வந்த முரண்பாடுகள், கருத்து வேற்றுமைகள் களையக்கூடிய அமைப்பு, பிள்ளை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, பெற்ற பிள்ளையை நல்லா கவனிச்சுக்கக்கூடிய அமைப்பு, பிள்ளை ரொம்ப தூரத்தில் இருக்குது அதை பார்க்க முடியலன்றவங்களுக்கு அதற்கேற்ற அமைப்பு, கடன் தொல்லைகள், நோய் தொல்லைகள்,
பொருளாதார பற்றாக்குறை, இது எல்லாமே அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல படிப்படியாக இந்த மாதம் முழுக்க தீர்ந்துராது. ஆனால் அதற்கேற்ற வழிமுறைகள் இன்னும் ஒரு 2-3 வருஷத்துக்கு நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. மகர ராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே நல்ல மாதங்க இந்த ஆகஸ்ட் 2026ஆம் ஆண்டு மாதம். இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ராசி நேயருக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு ஃபீல் வரும் இல்லையா? மற்ற ராசி நேயர்களுக்கும் இதை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐயாவுடைய அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி இமீடியட்டா புக் பண்ணிக்கலாம் அவரோட அப்பாயின்மெண்ட்டை. ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு, டைரக்ட் கன்சல்டேஷனும் இருக்கு. ஸோ இதையும் பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.